ஜோதிடத்தை வந்து படிங்க, பார்க்காதீங்க. பார்க்குறது உங்க விருப்பம். அது வேற விஷயம். இன்னைக்கு கேள்விக்கு உடனே பதில் கிடைக்கணுமா? கிடைக்கணும். இப்போ உடனே வந்து 2க்கும் என்ன வித்தியாசப்படுத்துறீங்க? படிங்க, பார்க்காதீங்கங்கிற எப்படி வித்தியாசப்படுத்துறீங்க? இப்போ உதாரணமா நீங்க ஒரு ஜோதிடம் பார்க்குறீங்க. இப்போ என்ட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க. நான் ஒரு வீடு வாங்கலாமான்னு கேட்குறீங்க. வீடு வாங்கலான்னு சொல்றேன், இல்ல வாங்க வேண்டாம்னு சொல்றேன். இதுதான் விஷயம். வாங்குங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்க வாங்கிட்டீங்க. அதில கூட நிறை குறைகள் நீங்க எப்படி தெரியும் உங்களுக்கு? தெற்க பார்த்த வடக்க பார்த்த வீடு வாங்கணும், கிழக்க பார்த்த வீடு வாங்கணும், 3 பெட்ரூம் உள்ள வீடு வாங்கணும், தனி வீடா வாங்கணும், எல்லாம் நான் சொல்லிட்டேன். நீங்க வாங்கிட்டீங்க. ஒரு 45,00,000 வாங்கிட்டீங்க. இதெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ அடுத்ததா 6 மாதத்தில இன்னொரு கேள்வி. இப்போ என்னன்னா, இன்னொரு இடம் ஒண்ணு வருது. ரொம்ப விலை குறைவா வருது. ஒரு வீடு ஒண்ணு வருது. எத வாங்கணும்னு நீங்க எப்படி தெரியும் உங்களுக்கு? இதே நான் என்ன லக்கணம் மகர லக்கணம் போகுது. 4ஆம் அதிபதி செவ்வாயா இருக்கு. வீடு வாங்காத இடம் வாங்கு. நான் படிச்சிருக்கேன். நான் இடம் வாங்குவேன். நீங்க படிக்கல, வீடு வாங்குறீங்க. 6 வருஷத்துல அந்த வீட்டோட மதிப்பு வந்து 32,00,000 37,00,000 வந்துச்சு. அதே 42,00,000க்கு வாங்குன இடம், அதே 4 வருஷத்துல 77,00,000 78,00,000 போகுது. எது லாபம்? எது நட்டம்? உங்களுக்கு சொல்லுங்க. கரெக்ட். நீங்க பார்த்தீங்க, நான் படிச்சேன். அவ்வளோதான் வித்தியாசம்.